ஆனால் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அடிப்படையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த வீட்டில் அந்த செவ்வாய் வந்து மேஷத்துக்கும் அதிபதி, அவங்களுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்துக்கும் அதிபதி. அப்போ இது எப்பவுமே சகோதர உறவுனால ஒரு மனத்தாங்கல், ஒரு பிரச்சனை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு. இது நாள் வரைக்கும் காதல் உறவுகள் மலராத பல மேஷராசிக்காரங்களுக்கு காதல் மலரும். ஏன்னா சூரியன் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்போ ரிஷபராசிக்காரங்க என்ன சொன்னாலும் அவங்க பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு கருத்து இருக்கும், பையனுக்கு ஒரு கருத்து இருக்கும், சண்டை போடுவாங்க, மல்லு கட்டிக்கிடுவாங்க வீட்டுக்குள்ள. பையனை நீ படிங்கன்னா படிக்க மாட்டான், போப்பா வேலையை பார்த்துட்டு போப்பா. அப்போ இவங்க இஷ்டப்படி பையன்களை விட்டு பிடிக்கணும். அது ஒன்று. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறும். மிதுனத்துக்கு சனி நண்பன். முடிந்தவரை தன்னுடைய கெடுபலன்களை எல்லாம் குறைவாத்தான் மிதுன ராசிக்கு கொடுப்பார். இந்த வேலையிலேயே நீங்க பெர்மனண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இருக்க விட மாட்டார். நிறைய ஓட்டை விஜய் வந்து இந்த ஆண்டு நிறைய ஓட்டுகள் பெறுவார். அதுல யோகம் இல்லை. கடக ராசி எந்த ராசிக்கு லாபமாக இருக்கிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு நாட்டை ஆளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய யோகம் வரப்போகுது. இந்த தடவை நீங்க பார்ப்பீங்க. ஸ்ரீரங்கம் மண்ணை மிதித்தாலே போதும், கடகராசிக்கு பெரிய உயர்வு காத்திருக்கும். நிறைய கடன் இருக்கும், ஃபேமிலி நடத்த முடியாத அளவுக்கு கடந்த காலத்தில் சிக்கல் இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ அடைக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நண்பர்களால் ஏமாற்றப்படுவோம். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை எல்லாம் தரப்போகுதுங்கிறத பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ சனிப்பெயர்ச்சி எப்போதுல இருந்து ஆரம்பிக்க போகுது? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், வாக்கியமா திருக்கணிதமா அந்த குழப்பங்கள் எல்லாம். அதெல்லாம் தாண்டி இப்போ வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்போது, என்ன பலன் தரப்போகுது? அன்பு நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி நல் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிடுவோம். மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. திருநள்ளாறு கோயிலில் இந்த பின்பற்றுகிறார்கள். அதைத்தான் எல்லோருமே வாக்கியப்படி பின்பற்றுவோம். அதனால் மார்ச் 6ஆம் தேதி அந்த சனிப்பெயர்ச்சி இருக்கு. இது நாள் வரைக்கும் அவர் எங்க இருக்காருன்னா கும்பராசியில இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ மீன ராசிக்குள் பிரவேசம் அடைய போகிறார். மீன ராசிங்கிறது குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால குரு வந்து இயற்கை சுபர். ஒரு கிரகம் போய் அது ஒரு இடத்துல உட்காருதுன்னா உட்காரக்கூடிய இடத்தை வச்சு நம்ம பலன் பார்க்கணும். அப்போ ஸ்தான பலம்னு அதுக்கு ஜோதிடத்தில் பேரு. அந்த ஸ்தானம் குருவுடைய வீடாக இருப்பதனால் இந்த முறை வந்து பல நல்ல பலன்கள், ஆன்மீக விஷயங்களாக இருக்கட்டும், பிற விஷயங்களாக இருக்கட்டும், பல நல்ல பலன்களும் சனி பகவான் அள்ளி வழங்குவார் அப்படின்னு நம்புறோம். இப்போ முதல்ல மேஷராசிக்கு வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? மேஷராசியில பாத்தீங்கன்னா சனி பகவான் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வரார். பொதுமக்களுடைய பாஷையில் பேசணும்னா 7.5 சனி ஆரம்பிக்குது. இந்த மேஷராசியில வந்து ஆட்சி கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். அங்க உச்சமடையக்கூடிய கிரகம் சூரியன். மேஷராசியில நீச்சமடையக்கூடியவர் சனி பகவான். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், மேஷராசியில் நீச்சம் அடையக்கூடியவர் சனி பகவான். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு வந்து இந்த 7.5 சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் இடம் மாறுதல் அப்படின்னு இருக்கும். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு கியூரியாசிட்டியில் மனசில் ஒரு அர்ஜு அவங்களுக்கு இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது வேலை மாறிடணும், இந்த கம்பெனியில் ரொம்ப வருஷமாக இருக்கோமே, இங்கே இருக்க வேண்டாம், வேற மாறுவோம் அப்படிங்கிற சிந்தனை வரும். ஒன்று. அப்படி இல்லாதவர்களுக்கு என்ன ஆயிருதுன்னா கம்பெனியே உங்களை மாற்றி விட்டுருது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஸோ இருக்கக்கூடிய இடத்த விட்டு பொசிஷன் மாறக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்கு. இது ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கணும்னா சனி நீச்சமடையக்கூடிய ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போது என்ன இவங்க இருக்கணும்னா தன்னுடைய ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். மேஷராசிக்காரர்கள் அவங்க எந்த வயதில் இருந்தாலும் தங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும், குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து இவர்களுடைய ரோக ருணஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு என்ன ஆகும்னா வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இப்பவே இருக்கும். குடல் இறக்கம் எனக்கு வந்திருக்கு, எனக்கு வயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஹெல்த்தை இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்.
சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். இவர் கொடுக்க போகிற நல்ல விஷயம் என்ன? 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னா நல்ல வேலையை கொடுப்பார். ஆள் அடிமை ஸ்தானம்னு பேர். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவங்க மைண்டை மாற்றுவார். இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணி என்ன பண்ண போகிறோமோ, ஒரு லாபம் கிடைக்கலையே, பேசாமல் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டா அப்படின்னு தோணும். அப்போ வேலைக்கு உள்ள முயற்சிகளில் இறங்குவாங்க, வேலை கிடைக்கும். அதாவது ஒருவருக்கு கீழே அடிமையாக வேலை பார்க்கக்கூடியதை அந்த 6வது ஸ்தானம் குறிக்குது. மேஷராசியுடைய 6வது ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. ஸோ வேலைங்கிறது கிடைக்கும். 2வது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த சனியுடைய பார்வை வந்து இவங்களுடைய பித்ரு ஸ்தானம், அதாவது 9வது ஸ்தானம் தர்மஸ்தானம்னு சொல்கிறோம், அதை சனி பார்க்குறாரு. இது ப்ளஸ் ஆகும். இது எப்படின்னா ஃபாரின் போகணும்னு நினைப்பாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அடிப்படையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த வீட்டில் அந்த செவ்வாய் வந்து மேஷத்துக்கும் அதிபதி, அவங்களுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்துக்கும் அதிபதி. அப்போ இது எப்பவுமே சகோதர உறவுனால ஒரு மனத்தாங்கல், ஒரு பிரச்சனை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பல மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல சகோதரன்ட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க, ஒரே மாதிரி ஷர்ட் போட்டுக்கிறது, ரொம்ப அன்பாக இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஒரு ஏஜுக்கு பிறகு என்னை சொத்துல அவன் ஏமாற்றிட்டான், சொத்தை கொடுக்காம ஏமாற்றிட்டான், என் தம்பி என்னை ஏமாற்றிட்டான், எங்கள் அண்ணன் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவங்க அந்த மேஷராசிக்காரங்க இப்போ சொத்து விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நெருங்கிட்டாருன்னா சகோதர உறவுல பிரச்சனை, சொத்து சம்பந்தமான பிரச்சனை இப்போ ஆரம்பிக்கும். இன்னொரு புறம் பாருங்க, இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு. இது நாள் வரைக்கும் காதல் உறவுகள் மலராத பல மேஷராசிக்காரங்களுக்கு காதல் மலரும். ஏன்னா சூரியன் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. நல்ல ஒரு அரசு பொசிஷன், இவங்களுக்கு நல்ல பெரிய பதவிகள் இப்போ கிடைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலாம், நல்ல பதவிகள் கிடைக்கிறது பார்ப்பீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சனி நீச்சமாகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபாரின் கண்ட்ரியில் வேலைக்கு ட்ரை பண்ணால் சூப்பராக கிடைக்கும். உள்ளூரில் வேலையில் நிறைய பிரச்சனை கொடுக்கும். இதுவே இவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா நல்ல வேலையை கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. தனஸ்தானத்தை சனி பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு எப்பவும் சொல்கிறோம் பாருங்க. குரு கொடுத்தாருன்னா சனி தடுத்துடுவார். ஒருத்தருக்கு குருவினால நல்ல லாபம் வருதுன்னா அந்த கிடைக்கக்கூடிய லாபத்தெல்லாம் சனி பகவான் தடுப்பார். ஆனால் சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாதுன்னு ஜோதிட விதி. அந்த சனி தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல காசு பணம் வரும். ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு காசு பணம் வருதுல குறைவு இருக்காது, நல்லா வரும். ஆனால் நாவடக்கம் வேணும். 2வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது தான் பேச்சில் பிரச்சனை வரும். ஏதாவது வம்பு வழக்கு, இவங்க பேசுறதுனால சிக்கல், குடும்ப உறவு, ஒய்ஃப் டைப்பை தான் இவர் ரொம்ப கோபமாக பேசுவார். அதெல்லாம் இப்போ பெரிய பிரச்சனையாக்கி விட்டுரும். இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. கையெழுத்து போடுற இடத்த சனி பார்க்குறாரு. ஸோ கையெழுத்து விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டாங்கன்னா, எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடாது. யோசித்து செயல்பட்டாங்கன்னா இவங்க நல்ல முறையில் இருப்பாங்க. ரிஷபராசிக்கு எப்படி சனீஸ்வர பகவான் அருள் புரிகிறார்? ரிஷபராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிறைய வெற்றிகளே சனி பகவான் அள்ளி கொடுப்பார். ஆனால் இது என்ன, சனி பகவான் இவங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் உடையவர்னு நம்ம பார்க்கணும். இவங்களுக்கு 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. சனி பகவான் வந்து பாக்கியாதிபதின்னு பேசுகிறோம். ரிஷபராசிக்கு நிறைய ரிஷபராசிக்காரங்க சனி திசையில் முன்னேறி இருப்பாங்க. சனி திசையில் ஃபாரின் போவாங்க, கல்யாணம் ஆகி சனி திசையில் அப்பாவாவாங்க. இதெல்லாம் சனி புத்தி, சனி அந்தரங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே சனி பகவான் தான் 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்து இவங்களுக்கு பாதக ஸ்தானாதிபதியாகவும் இருக்கார். அப்போ தந்தைக்கு உடல் நலம் பாதிக்குது. வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு மறைவு ஸ்தானம் அந்த 9வது ஸ்தானம்ங்கிறது. அப்போ வந்து வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஸோ நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறது அப்படிங்கிறத நம்ம ஊர்களில் வந்து சாஸ்திரப்படி சொல்லும்போது நாடு கடத்துறதுன்னாங்க. வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு தண்டனையாக பார்த்தாங்க. இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். நிறைய பேர் சந்தோஷமாக போகிறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி நன்மையை தரும். எது பாதகமோ நம்ம நினைக்கிறோமோ அதுவே பாக்கியமாக மாறும், நன்மையாக மாறும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. இன்னொன்று வேலையில் ப்ரமோஷன். இது நாள் வரைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கலைன்னா 11ல் சனி போகும்போது ப்ரமோஷன் கிடைச்சிரும். ஆனால் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போதே உடனே டிசிஷன் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க ஒரு வீடு வாங்கணும், வீட்டில் பிள்ளைங்க சொல்லுது, உடனே அப்பா சொல்லுவார் கொஞ்சம் இரு, வெயிட் பண்ணு, சூழ்நிலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார்கள். ஏன்னா சனி ராசியை பார்க்குது. ராசியை சனி பார்த்துச்சுன்னா எதுலேயுமே நிதானமான முடிவு அப்படி தான் முடிவெடுப்பாங்க.
இன்னொன்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். இப்போ ரிஷபராசிக்காரங்க என்ன சொன்னாலும் அவங்க பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு கருத்து இருக்கும், பையனுக்கு ஒரு கருத்து இருக்கும், சண்டை போடுவாங்க, மல்லு கட்டிக்கிடுவாங்க வீட்டுக்குள்ள. பையனை நீ படிங்கன்னா படிக்க மாட்டான், போப்பா வேலையை பார்த்துட்டு போகும்பா. அப்போ இவங்க இஷ்டப்படி பையன்களை விட்டு பிடிக்கணும். அது ஒன்று. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறும். படிப்பை விட்டுட்டு காதல் மற்ற விஷயங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு மாறும். ஸோ படிப்பில் அவங்க கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் செலுத்துறது நல்லது. சனி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ. அப்போ கொஞ்சம் வண்டி வாகனங்களில் இவங்க கவனமாக போயிட்டு வர்றதுங்கிறது தான் இவங்களுக்கு நன்மையை தரும். பட் எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவான் இவங்களுக்கு மிகுந்த மேன்மைகளை தரணும் அப்படின்னா லாபத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் தரப்போறார். ஃபினான்ஷியலாக உயர்வை தரப்போறாரு. வேலையில் ப்ரமோஷன் தருவாருன்னு சொல்லிட்டோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி நல்லா இருக்கும். இந்த டாக்ஸ் ப்ராப்ளத்தினால எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்று வழிகள் கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல முறையில் அவங்க தன்னுடைய பிஸ்னஸை பண்ண முடியும். டாக்ஸ் ப்ராப்ளம், ஜிஎஸ்டி ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு ரிஷபராசிக்காரங்க அனுபவிக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனைகளில் இருந்தால் டாக்ஸ் எல்லாம் குறையும். இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம், அது நன்மையாக முடியும். படிக்கிற மாணவர்களுக்கு குருவுடைய வீட்டில் சனி வரும்போது இவர்களுக்கு படிப்பில் நல்ல தீர்க்கமாக படிக்கணும். படித்தா தான் பாஸ் பண்ணி வெளியே வரவும் முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் தருவார். யாரை கும்பிட்டா நல்லது நடக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்காள பரமேஸ்வரியை அவங்க கோயிலில் போய் கும்பிடலாம். வீட்டில் கும்பிட்றவங்க வீட்டில் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கிட்டு அந்த பித்தளை தட்டில் வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெத்தலையை ரெண்டு வெத்தலையாக வைக்கிறோம். ரெண்டு வெத்தலையாக 8 வெத்தலை வரிசையாக கணக்கு. 8 2 வெத்தலைகள், அப்போ 16 வெத்தலை வருது. 8 வெத்தலைகளை வச்சு நடுவில் ஒவ்வொரு மேலேயும் கொட்டைப்பாக்கு வைக்கிறோம். கொட்டைப்பாக்கு வைத்து நடுவிலே ஒரு தேங்காயை வைத்து அந்த தேங்காயின் மீது கொஞ்சம் திருநீர் வைத்து கெட்டி கற்பூரம் வைத்து தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி அந்த தீபத்தை நம்ம வீட்டிலேயே நம்ம அங்காள பரமேஸ்வரிக்கு காட்டி இதை வழிபாடு செய்கிறோம். அந்த கற்பூரம் அணைந்த பிறகு அந்த திருநீர் மேலே அந்த கற்பூரத்துடைய சுவடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த திருநீரை எடுத்து நெற்றியிலே அணிந்து கொள்கிற போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷம், இவங்க நம்புகிற செய்வினை தோஷம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலை பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறத ரிஷபராசிக்காரங்க பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? மிதுனத்துக்கு சனி நண்பன். முடிந்தவரை தன்னுடைய கெடுபலன்களை எல்லாம் குறைவாக தான் மிதுன ராசிக்கு கொடுப்பார். மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவர் பாக்கியாதிபதி, அதே சமயத்தில் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார். அப்போ நிறைய மிதுன ராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அஷ்டமத்து சனி அவங்களுக்கு வந்திருக்கும். 2020 அஷ்டமத்து சனி நடந்துச்சு. அப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ படிப்படியான நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். 10ல் சனி பகவான் இருக்கிற போது பொதுவாக எப்படின்னா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த வேலையிலேயே நீங்கள் பெர்மனண்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இருக்க விட மாட்டார். இதை விட முன்னேற்றமான ஒரு வேலை இருக்கும். இப்போ அந்த வேலைக்கு நீ போப்பான்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுறது, அவர் கொஞ்சம் நம்மளை வேகப்படுத்தணும். வேகப்படுத்தினா இருக்கிற வேலையில் பிரச்சனை கொடுத்தா தான் நம்ம இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை ட்ரை பண்ணுவோம். அந்த வேலை விஷயத்தெல்லாம் பார்ப்பார். மிதுன ராசிக்காரங்களுக்கு வேறு வேலை ட்ரை பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி விடுவார். இல்லை வேலை பார்க்குற ஆஃபீஸில் டார்கெட் அதிகம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி செய்ய முடியாத டார்கெட்டை செய்ய சொல்லுவாங்க. அப்படியும் சில சூழ்நிலைகள் வரும். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை மாற்றம் இருக்கும், நல்ல மாற்றமாக இருக்கும். அது ஒரு விஷயம். இரண்டாவது 10th +1 +2 படிக்கிறாங்க பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையும் படிப்பில். நேற்று வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் என் பையன் அப்படி வீடுகளில் சொல்லுவாங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் குறையும். அந்த கான்சன்ட்ரேஷன் இந்த காலகட்டத்தில் இவங்க அதிகப்படுத்திக்கணும். அந்த மாணவர்கள் அம்மாவுடைய ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய பெற்ற தாய் எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு எடுக்கணும். போதுமான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் நல்லது. வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் வரும், வரும்போதே சரி பண்ணிடணும். சரி பண்ணிவிட்டு அந்த ரிப்பேர் ஒர்க் பெருசாகாமல் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா இவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார், பாக்கியாதிபதியாகவும் இருக்காருன்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நிறைய வீடுகளில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஒன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும், இல்லைன்னா அவங்களுடைய பிள்ளைகள் மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி அப்படின்னு எடுத்தோம்னா ஜூன் மாதத்துலேருந்தே இவங்க பெரிய ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பாங்க. வேலையில் ஒரு உயர்வை பார்த்துருவாங்க. அது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு கடன் வாங்கியிருக்காங்க வச்சுக்கோங்க, என்ன கடன் வாங்கினாலும் மிதுன ராசிக்காரங்க இப்போ அடைச்சிருவாங்க. நிறைய கடன் இருக்கும், ஃபேமிலி நடத்த முடியாத அளவுக்கு கடந்த காலத்தில் சிக்கல் இருந்திருக்கும், கடன் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ அடைக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு கிடைச்சிடும். இது எல்லாமே நல்லா இருக்குது.
இந்த சனி பகவான் வந்து களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார், 7வது ஸ்தானத்தை பார்க்கிறார். இது 7வது ஸ்தானத்தை பார்க்கிறாருன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அது கிடைக்கும். ஆனால் நண்பர்களால் ஏமாற்றப்படுவோம். அப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட மிதுன ராசிக்காரங்க கூடுதல் கவனமாகவே இந்த காலகட்டத்தில் இருந்துக்கிடணும். பிஸ்னஸுக்கு புதிய பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க, அந்த யோகமெல்லாம் இப்போ இருக்கு. ஸோ ஏற்கனவே பார்ட்னராக இருந்திருப்பாங்க பாருங்க நம்ம கூட பிஸ்னஸில், அவங்க சில பேர் இப்போ நம்மளை விட்டு போயிடுவாங்க, புதிய பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க, அப்படி இருக்கும். அதே மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நல்ல அவுட்ஃபிட்ஸ், இவங்க போடக்கூடிய நல்ல ட்ரெஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகமும் இப்போ இவங்களுக்கு வரும். நிறைய பேர் புதுசாக கார் வாங்கிடுவாங்க சார். இந்த காலகட்டத்தில் கர்மச்சனி காலத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்க சொத்து வாங்கியே தீர்வார்கள். அது அசையும் சொத்தோ அசையா சொத்தோ சொத்து வாங்க போகிறாங்க. அந்த யோகம் மிதுன ராசிக்கு இருக்குது. யாரை வழிபட்டால் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசி வந்து புதனுடைய வீடு. அப்போ இவர்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நரசிம்மர் வழிபாடு செய்யணும். அந்த புதனுடைய வீடுங்கும் போது சனி பகவான் வராருன்னா உக்கர தெய்வங்கள் வழிபாடு செய்கிறோம். நரசிம்மரை வந்து இவங்க வழிபாடு செய்கிற போது சனிக்கிழமைகள் வழிபடணும். எப்படி வழிபடணும்னா, நரசிம்மர் வந்து முன்னால் சக்கரத்தாழ்வாராக இருப்பார், அவருக்கு பின்னால் நரசிம்மர் கோலம் திருக்கோயில்கள் இருக்கும். அந்த நரசிம்மரை இவர்கள் 16 முறை சுற்றி வரணும். ஒரு முறை இல்லை, 16 முறை சுற்றி வரணும். சுற்றி வந்து அந்த நரசிம்மருக்கு முன்னாடி உட்காரணும். உட்கார்ந்து மௌனமாக தியானம் பண்ணணும். எது வேணாலும் வாய் விட்டு கேட்கக்கூடாது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நிறைய பேசுகிற இயல்பு இருக்கும், மனசுல ரகசியம் தங்காது. அப்படிப்பட்டவர்கள் இவங்க. ஆனால் என்ன பண்ணணும், தன்னுடைய இயல்புக்கு மாறா அமைதியாக உட்கார்ந்து தியானம் பண்ணணும். நரசிம்மர் முன்னால என்னுடைய கோரிக்கைகள் இது நீ நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு அவரை வழிபட்டா, ஒன்று இல்லாமல் 2 நெய் தீபங்கள், ரெட்டையாத்தான் செய்யணும் மிதுன ராசிக்காரங்க. அப்படி 2 நெய் தீபம் போடும்போது சூப்பராக உங்க காரியங்கள்லாம் பலிக்கும், நல்லா இருப்பாங்க. கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை ரொம்ப தாய்மை ராசி அப்படின்னு சொல்றோம். ஒரு நல்ல தாய், நல்ல தகப்பன் கடகராசிக்காரர்களுக்கு எப்பவுமே உண்டு. தாயின் மீது ஒரு நல்ல பாசம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு காலத்திலையும் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா, யார் உங்களுக்கு நல்ல நண்பராக இருக்கிறாரோ அவரே பகைவராக மாறுவார். இது வாழ்க்கையில் நடக்கும். 7க்குரிய சனி பகவானே 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். யாரை நீங்க மிக நேசிக்கிறீங்களோ அவங்களே உங்களை பிடிக்காமல் ஒதுங்கி போவாங்க. உங்க நேசிப்பு தாங்காம ஒதுங்கி போற அமைப்பு கடகராசிக்கு இருக்கு. எப்படின்னு பாருங்க, கடகராசிக்காரங்க ரொம்ப பாசத்தை கொட்டுவாங்க. இந்த பாசம் கேட்டீங்கன்னா, ஒரு பெண் வந்து கடகராசியில் இருக்காங்க, ஒரு ஆண் வந்து ஒருத்தருக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கணவரை. அப்போ என்ன ஆகுது, கணவர் மீது அதீத அன்பை காட்டுவாங்க. அந்த அன்புல பொசசிவ் கேரக்டர் அதிகம் இருக்கும். அப்போ அவருக்கு அது தாங்காது. அவர் ஆஃபீஸ் போவார், வெளி உலகம் போவார், 4 பேரோட ஃப்ரீயாக பழகிக்கிட்டு இருப்பார். ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்கும், எப்பவுமே நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு எண்ணம் இருக்கும். அப்படி இருந்தால் அது குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்குது. இது கடகராசிக்காரங்களுக்கு லாஸ்ட் 2.5 இயர்ஸில் அவங்களுக்கு கணவன் மனைவி உறவுல பிரச்சனை பலருக்கு இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும், வேலை மாற்றம் செய்கிற சூழ்நிலை இருந்திருக்கும். இதெல்லாம் கடகராசிக்கு உள்ள இயல்பு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நேரம் ஆரம்பிக்கும். 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராரு. அதை பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம், தர்மஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு பெரிய யோகம், கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம். அது ஏன் கடல் கடந்துன்னு சொல்கிறோம்னா, கடகராசி வந்து நீர் ஸ்தானம், அது கடலை குறிக்கக்கூடிய தண்ணீரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த சனி போய் உட்காருவதும் மீனம்ங்கிற தண்ணீர் வீடு. அப்போ 2 தண்ணீர் வீடுகள் தொடர்பு வருகிறது இப்போ. அப்போ கடல் கடந்து ஃபாரின் போகிற யோகம் கடகராசிக்காரங்களுக்கு வரும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம் கடகராசிக்காரங்களுக்கு வரும். மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரங்களுக்கு வரும். ஒரு தொழில் செய்துட்டு இருந்தாங்கன்னா 2-3 நிறுவனங்களை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு யோகம் கடகராசிக்காரங்களுக்கு வரும். இப்படி நீங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கடகராசிக்காரங்க வேலை ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் இப்போ கையெழுத்து போடுவாங்க. ஏன்னா சனி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவாங்க. வேலை ரீதியாக வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாடு பயணங்கள் இப்போ அதிகரிக்கும். நிறைய வெளிநாடுகள் போனேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்படிப்பட்ட யோகம் உண்டு. அந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த கம்பெனிக்கு வந்து நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைக்கல. இன்றைக்கெல்லாம் நாட்டில் எங்கே பார்த்தாலும் வேலைக்கு ஆள் இல்லை அப்படின்னு போடுறாங்க பாருங்க. அவர் நல்ல வேலைக்கு ஆள் வேணுங்கிறவங்களுக்கு நல்ல ஒர்க்கர்ஸ் இப்போ கிடைப்பாங்க. அது யோகமாக இருக்கும். ஆனால் சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறதுல இன்னொரு மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூவை ஒரு முதல்ல பார்த்துக்கணும். பல கடகராசிக்காரங்களுக்கு சளி தொந்தரவு, நீரினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அதனால இப்போ இவங்க வந்து இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ஹெல்த் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா
ரொம்ப நல்லா இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, சளி தொந்தரவு வருது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நுரையீரலில் சளி தங்குறது இதெல்லாம் இதில் உண்டு. அப்படி இவங்க வீட்டை சுற்றி துளசி முளைக்கும், நீங்கள் தூதுவளை முளைக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சளியை தடுக்கக்கூடிய மருந்துகள் என்னென்ன இருக்கோ அந்த மூலிகைகள் இவங்க வீட்டை சுற்றி முளைக்கிறதே நீங்கள் பார்க்கலாம். அப்போ அதை உட்கொண்டாலே இவங்க பிரச்சனை தீரும். நமக்கு அது தெரியறது இல்லை, நம்ம சுற்றி வர இருக்கக்கூடிய தெரியறது இல்லை. அதை எடுத்துக்கிட்டாலே இவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு குருவுடைய வீட்டில் சனி போறாரு. அந்த குரு கடகராசியில் வந்து உச்சமடைய போறார் இந்த ஜூன் மாதத்திலிருந்து. அப்போ மிகப்பெரிய திருவிழா கோலம் உங்க வாழ்க்கையில் காத்திருக்கு. எப்படின்னா இவங்க வந்து அகரம் இப்போ சிகரமாச்சுங்கிறாங்க பாருங்க, பெரிய டாப் கிளாஸ் லைஃப். அதில் முக்கியமான விஷயம் கல்யாணம் கூடி வரப்போகுது. கடகராசிக்காரங்க திருமண பருவத்தில் இருந்தால் கல்யாணம் கூடி வரும். இவங்க இல்லை இவங்க வயதானவங்களா இருக்காங்க, வீட்டில் யாராவது திருமண பருவத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய செட்டில்மெண்ட் கிடைக்க போகுது சார். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க, இவங்களுக்கு ஏதோ கிராச்சுவிட்டி கிடைக்கல, இல்லை பென்ஷன் ப்ராப்ளம் இருந்தது, எல்லாமே இப்போ சால்வ் ஆயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்டர்ஸுடைய சப்போர்ட் இருக்கும், அது உங்களை ரொம்ப உயர்த்தும். அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்கு. இப்போ கடகராசிக்கு வந்து இவ்வளவு நேரம் பலன்கள் எல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு வந்து 12 ராசிகளில் கடகராசி எப்படி இருக்குன்னா எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய் அவர்கள். ஸோ கடகராசிக்காரர் அப்படிங்கிறதுனால இந்த ராஜயோகம், தேர்தல், அரசியல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கடகராசி அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் காத்திருக்கு சார்? தமிழகம் சொன்னீங்கனாலே தமிழகத்தை குறிக்கக்கூடிய ராசியே கடகராசி தானே. அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே கடகம், சிம்மம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வந்து தமிழக தேர்தலோடு ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கடகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கடகத்தில் அந்த 9ஆம் இடத்தில் சனி பகவான் போறார் பாருங்க, இது கடகராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரப்போது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பிரபல யோகத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். குரு பகவான் கடகராசிக்கு வந்த பிறகு தேர்தலாக இருந்தால் கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். இது ஒன்று. ஆனால் நம்ம ஊர் தேர்தல் எப்போ வரப்போகுது? கடகத்திற்கு குரு பகவான் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் முடிந்து விடுகிறது. ஆகவே கடகராசி பிறந்தவர்கள் ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க. நிறைய ஓட்டை விஜய் வந்து இந்த ஆண்டு நிறைய ஓட்டுகள் பெறுவார். அதில் யோகம் இல்லை. கடகராசி எந்த ராசிக்கு லாபமாக இருக்கிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு நாட்டை ஆளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய யோகம் வரப்போகுது. இந்த தடவை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பப்ளிக் சப்போர்ட் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், அது பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க, அதில் சந்தேகம். அவர்களுக்கான பரிகாரங்களும் தரிசனங்களும். கடகராசிக்காரர்கள் ஆலய தரிசனம் என்று சொன்னால் ரங்கநாதரை தரிசனம் பண்ணணும். ஸ்ரீரங்கம் மண்ணை மிதித்தாலே போதும், கடகராசிக்கு பெரிய உயர்வு காத்திருக்கும். எப்பவுமே என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, தாமரை தண்டு திரி இருக்கு பாருங்க, அந்த தாமரை தண்டு திரியினால தான் தீபம் ஏற்றணும் கடகராசிக்காரங்க. ஒரு தாமரை தண்டு தீபம் ஏற்றி வர 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 இவர்கள் வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா தாமரைன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமி வாழக்கூடிய இடம்ங்கிறோம். அந்த தாமரை தண்டு திரியினால் தீபம் ஏற்றுகிற போது செல்வ வளம் பெறுகிறது. 9ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ வந்து அமர்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணலாம்னு, சில பேர் வந்து வீடுகளில் நீருக்கு மேலே தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபம் ஏற்றினாலும் பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கடகராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யக்கூடாது, வஸ்திர தானம் சொல்றாங்க பாருங்க, அந்த வஸ்திர தானம் செய்யக்கூடாது. பிறருக்கு நீர் தானம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், மாணவர்கள் படிப்பிற்கு கல்வி உதவி செய்யலாம். அது செய்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.